Hello friends. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ICAI Study Material questions Forex chapter ஓட எல்லா ICAI Study Material questionsம் கவர் பண்ண போறோம் one by one part by part we will upload ஒவ்வொண்ணா அப்லோட் பண்ணி நம்ம தமிழ்லயே டிஸ்கஸ் பண்ண போறோம். Okay, take question number 1. The price of a bond just before a year of maturity is 5,000. Its redemption value is $5,250 at the end of the said period. Interest is 350 per annum. The dollar appreciates by 2% during the said period. Calculate the rate of return. இந்த கொஷின் என்ன புரிஞ்சுக்கணும்னா, சரி ரெண்டு இருக்குது. ஒன்று பாண்டோட ப்ரைஸு, இன்னியோட ப்ரைஸு 5,000. அஸ்யூம் த பர்ச்சேஸ் ப்ரைஸ். இன்னியோட ப்ரைஸ்னால் ஒரு வருஷம் முன்னாடி வாங்கியிருக்கோம், ஒரு வருஷம் முன்னாடி த ப்ரைஸ் வாஸ் 5,000 அண்ட் இன்னைக்கு த ப்ரைஸ் இஸ் 5,250. அஸ்யூம் ஆஃப்டர் 1 இயர், ஒரு வருஷம் கழிச்சு ப்ரைஸ் என்ன 5,250. ஸோ இந்த டிஃபரன்ஷியல் அமௌண்ட் வந்து கேபிட்டல் கெயின். ஸோ ஒரு பாண்டோட ரிட்டர்ன், ஓகே, ஈக்விட்டி ஷேர் மாதிரியே ஒரு பாண்டோட ரிட்டர்ன் ரெண்டு சோர்ஸ்லேருந்து வரும். ஒன்று கேபிட்டல் கெயின், இன்னொன்று ரிட்டர்ன்ஸ், இன்னொன்று த இன்ட்ரெஸ்ட் போர்ஷன். அங்கே டிவிடெண்டுக்கு பதிலாக இங்கே இன்ட்ரெஸ்ட்டு. இப்போது கேபிட்டல் அப்ரிசியேஷன் எவ்வளோ இங்கே $250. பட் $250 வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் கரெக்டாக, ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு 350, ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து $350 பே பண்ணியிருக்கு. ஸோ டோட்டல் 250 ப்ளஸ் 250. ஓகே, உங்கள் ஃபார்முலா இருக்குது, ஞாபகம் இருக்கா? P1 மைனஸ் P0 இது கேபிட்டல் கெயின்ஸ் போர்ஷன் ப்ளஸ் டிவிடெண்ட் அங்கே படிச்சிருப்போம் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டில். இங்கே டிவிடெண்ட்டுக்கு பதிலாக இன்ட்ரெஸ்ட், ஓகே, டிவைடட் பை P0. இதுதான் ரிட்டர்ன் இன், திஸ் வில் கிவ் யூ ரிட்டர்ன் இன் பர்சன்டேஜ் டர்ம்ஸ். இது வந்து பர்சன்டேஜ் டர்ம்ஸில் எவ்வளோ ரிட்டர்ன்னு நமக்கு கண்டுபிடிக்கணும், ரைட்டா? ஸோ ஹவு மச் கேல்குலேட் எடுத்துக்கோ, 5250 250 ப்ளஸ் 350 டிவைடட் பை 5,000, 12% தான் ரிட்டர்ன். ஓகே, சி இங்கே சொல்யூஷன் இங்கே கொடுத்துருக்கேன். சி ப்ரைஸ் அட் த எண்ட் P1 மைனஸ் P0 இயர் பிகினிங் ப்ரைஸ், இது கேபிட்டல் கெயின்ஸ் போர்ஷன் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை P0. ஓகே, திஸ் வில் கிவ் யூ ஒரு ரிட்டர்ன் 12% ரிட்டர்ன் வருது, கரெக்டாக? சரி, இப்போ என்னென்னா இதே கொஷினு May 24 எக்ஸாமினேஷனில் MCQவில் கேட்டிருந்தான். 3 சப்ஹெட்டிங்கில் கேட்டிருக்கான். அதாவது இன்ட்ரெஸ்ட், த ரிட்டர்ன் 12% அஸ்யூமிங் த இன்வெஸ்டர் இஸ் US இன்வெஸ்டர். நான் இப்போ அமெரிக்காவில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அண்ட் இதுதான் த கேபிட்டல் அண்ட் ரிட்டர்ன் போர்ஷன். ஓகே, த இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் கெயின்ஸ் போர்ஷன். அப்போது எனக்கு டாலர் அப்ரிசியேஷன் டெப்ரிசியேஷனால் ப்ராஃபிட் ஆர் லாஸ், கெயின் ஆர் லாஸ் எதுவும் கரன்சி ஃப்ளக்சுவேஷன் வராது. அப்போது விச் மீன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளக்சுவேஷன், எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க்கு நான் எக்ஸ்போஸ்டு இல்லைல்ல, அதனால் எனக்கு 12% தான் ரிட்டர்ன் வரும். இஃப் ஐ எம் a US investor, there will be nothing, ஓகே, பேஸ்ட் ஆன் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளக்சுவேஷனால் எனக்கு ஒரு இம்பேக்டும் இல்லை. அதனால் 12% ரிட்டர்ன் வந்து கன்ஃபார்ம்டு. என்ன ப்ராப்ளம்னா, இதே கொஷினை வி கேன் அஸ்யூம், ஓகே, அஸ்யூம் த இன்வெஸ்டர் இஸ் US இன்வெஸ்டர். கொஷினில் கொடுத்துருப்பான், இந்த கொஷினில் கொடுக்கல. பட் இதே கொஷினில் சப்ஹெட்டிங்கில் அஸ்யூம் ஆப்ஷன் 1 கேஸ் 1 is US investor. If the investor is US investor. Case 2, if the investor is non-US investor, Indian investor, அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பான். ஓகே, if the investor is from any other nation other than the USA, Indian. புரியுதா? இப்போ கரன்சி ஃப்ளக்சுவேஷனில் இம்பேக்ட், கரன்சி ஃப்ளக்சுவேஷனால் ரிட்டர்னில் இம்பேக்ட் வரும் இல்லையா? அகெயின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அப்ரிசியேஷனோட டெப்ரிசியேஷனால் உங்களுக்கு ரிட்டர்னில் அல்டிமேட்டாக இம்பேக்ட் வரும். இது இம்பேக்டோட சேர்ந்து வாட் இஸ் த அல்டிமேட் நெட் ரிட்டர்ன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ஓகே, ஃபார் US இன்வெஸ்டர் த ரிட்டர்ன் ஷால் பி 12%, அதில் ஒரு சேஞ்சும் இல்லை. அண்ட் ஏன்னா நோ இம்பேக்ட் இன் அப்ரிசியேஷன். நெக்ஸ்ட்டு த 2% அப்ரிசியேஷன் வருதுன்னா என்ன இம்பேக்ட்னு அங்கேயே கேட்டிருக்கான். இஃப் த டாலர் அப்ரிஷியேட் பை 2% டியூரிங் த செட் பீரியட். அப்போது கரன்சியோட ஃப்ளக்சுவேஷனோட இம்பேக்ட் என்ன வருதுன்னு கால்குலேட் பண்ணோம். 2% டாலர் அப்ரிஷியேட் ஆகுது. டாலர் அப்ரிஷியேட் ஆகுதுன்னா அஃப்கோர்ஸ் ரூபி இஸ் டெப்ரிஷியேட்டிங். அப்போ டாலர் 2% அப்ரிஷியேட் ஆச்சுன்னா எப்படி ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறது? சி வெரி சிம்பிள், 12%. இங்கே ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிஷர் எஃபெக்ட்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோம். அங்கே வந்து ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் தட் இன் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணிடும் கிளாஸில். அங்கே 1 + மணி ரேட் இஸ் ஈக்குவல் டு 1 + ரியல் ரேட் இன்ட்டு 1 + இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம், கரெக்டாக? இங்கே சேம் இன்டர்நேஷ்னல் ஃபிஷர் எஃபெக்டோட கம்ப்யூட்டேஷன் மாதிரி இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். என்ன பண்ணோம்னா 12%, இதை 12% இருக்கு இல்லையா, இதுதான் ரியல் ரிட்டர்ன் வித்தவுட் கன்சிடரிங் எனி அப்ரிஷியேஷன் ஆஃப் த கரன்சி. இப்போ கரன்சியோட அப்ரிஷியேஷன் டெப்ரிஷியேஷன் கன்சிடர் பண்ணாத ரிட்டர்ன் 12%. அப்போது நமக்கு வேண்டியது என்ன? இதை அப்ரிஷியேஷன் டெப்ரிஷியேஷனை கன்சிடர் பண்ணிவிட்டு வாட் இஸ் த ரிட்டர்ன்னு நமக்கு கண்டுபிடிக்கணும். அப்போது ஓகே, 1 +
required rate of return 1 plus RR na money rate மாதிரி வெச்சுக்கோப்பா 1 plus RR is equal to 1 plus 12% 112 the real rate of return இதை நான் substitute பண்ணி into 1 plus inflation ரேட்டுக்கு பதிலாக இங்கே என்ன currency appreciation depreciation அது 2% கொடுத்துருக்கான் அப்போ 1 plus 0.02 ஓகே அப்போது இங்கே க்ளீனாக பண்ண பாரு 1 plus RRனா என்ன required rate money rate மாதிரி வச்சுக்கோ is equal to 1 plus real rate இங்கே என்ன real rate 1.12 ஏன்னா real rate 12%னா இப்போ தானே கண்டுபிடிச்சோம் without currency considering currency appreciation or depreciation அப்போ 1.12 into 1.02 ஏன்னா 2% என்ன 2% டாலர் அப்ரிஷியேட்ஸ் அப்போ டாலர் அப்ரிஷியேட் ஆகுதுன்னா 2% நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வாட் இஸ் த இம்பேக்ட் அப்போது 1.12 into 1.02 1.12 into 1.02 1.1424 1.1424 okay இது 1 plus RR 1 plus RR hence RR okay இந்த RRம் இந்த ரியல் ரேட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத மணி ரேட் மாதிரி வச்சுக்கோ ஓகே ரிக்வயர்ட் ரேட்டு நீங்கள் சொல்ல வந்து நமக்கு ரிக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஹவு மச் இஸ் தட் 1.1424 minus 1 14.24% கிடைக்கிறதா சரி இதை தான் இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம் ஓகே if dollar appreciates by 2% then return for non-US investor இப்போ இந்தியாவிலேருந்து நீங்கள் டாலரில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா அஃப்கோர்ஸ் 12% இருக்குமா ரிட்டர்ன் 12% மேலே இருக்குமா 12% மேலே இருக்கும் அது எவ்வளோன்னு கம்ப்யூட் பண்ணி தான் கண்டுபிடிச்சிக்கோம் 14.24% நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2 ABN AMRO Bank Amsterdam wants to purchase 15 million rupees against US dollar for funding their Nostro account with Canara Bank New Delhi assuming the interbank rates of US dollar is 51.3625 by bar 51.3700 what would be the rate Canara Bank would quote to ABN AMRO Bank further if the deal is struck what would be the equivalent US dollar amount see இந்த கொஷனை புரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த நாஸ்ட்ரோ வாஸ்ட்ரோ அண்ட் லோரோ அக்கௌண்ட் ப்ரீஃபாக சொல்லிடுறேன் என்னதுன்னு ஓகே ஏன்னா இந்த கொஷின் அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் ரெண்டுத்துலேயுமே அது யூஸ் ஆகும் அந்த கான்செப்ட் சரி என்னென்னா நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் அஸ்யூம் இப்போ நம்ம வந்து ஒரு பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அஸ்யூம் லோக்கல் பேங்க் எஸ்பிஐ பேங்க் ஓகே எஸ்பிஐ அக்கௌண்ட் இருக்குது நம்மக்கிட்ட சே இந்தியன் பேங்க் கனரா பேங்க் இந்த மாதிரி இந்த பேங்க்லாம் இந்தியா பேஸ்டு பேங்க் இந்தியன் பேங்க் இல்லையா இந்தியன் பேங்க்ஸ் கரெக்ட் இந்த இந்தியன் பேங்க்கில் நீங்கள் டெபாசிட் பண்ணால் ருபி தான் நம்மளோட லோக்கல் கரன்சியில் டெபாசிட் பண்ண முடியும் இப்போ டாலரில் சே ஒரு எக்ஸ்போர்ட்டர் இருக்கான் டாலரில் ஓகே ரிசீவபிள் பேயபிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ட்ரான்சாக்ஷன் அப்போ இந்த இந்தியன் பேங்க்கே என்ன பண்ணுவோம் யூஎஸ் பேங்க் இருக்குது இல்லையா இந்த யூஎஸ் பேங்க்கில் சே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சிட்டி பேங்க்னு வச்சுப்போம் சிட்டி பேங்க் இந்த சிட்டி பேங்க் இருக்கு இல்லையா இந்த சிட்டி பேங்க்கில் ஒரு டாலர் அக்கௌண்ட் இருக்கும் என்னது டாலர் அக்கௌண்ட் இந்த டாலர் அக்கௌண்ட்டில் தான் ஓகே இங்கே கிரெடிட்ஸு டெபிட்ஸ் எல்லாம் ரிசீவபிள் அண்ட் பேயபிள் ஓகே எக்ஸ்சேஞ்சஸ்லாம் நடக்கும் ஸோ சிட்டி பேங்க்கு யூஎஸ் பேஸ்டு பேங்க்கு ஓகே அவங்கக்கிட்ட இந்த எஸ்பிஐ பேங்க் லோக்கலைஸ்டு பேங்க் ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க இதுதான் டாலர் அக்கௌண்ட் இதை தான் நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே மை அக்கௌண்ட் வித் யூ அப்போது இந்தியன் பேங்க்கோட பர்ஸ்பெக்டிவ் யோசிச்சு பார்த்தோம்னா உனக்கு ஒரு ஃபாரின் கரன்சியோட அக்கௌண்ட் இருக்கு இல்லையா வேற ஒரு பேங்க்கில் யூஎஸ் பேஸ்டு பேங்க்கில் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை தான் ஓகே மை அக்கௌண்ட் வித் யூ இதை தான் நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்னு சொல்கிறோம் நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் ஓகே இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நாளைக்கு ரிசீவபிள் பேயபிள்லாம் இருந்ததுன்னா எவ்ரி டைம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை அங்கேயே இருக்கிற டாலரை வச்சுட்டு ஓகே நெட் ஆஃப் பண்ணிடலாம் இதெல்லாம் நிறைய அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது ஸோ திஸ் இஸ் நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் அதாவது என்னோட அக்கௌண்ட் வித் யூ மை அக்கௌண்ட் வித் யூ அப்படின்னு இது நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் நான் இதை நாஸ்ட்ரோ வாஸ்ட்ரோ லோரோ மூணுமே பர்ஸ்பெக்டிவோடது தான் சேம் அக்கௌண்ட் தான் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்த்தோம்னா ஒரே அக்கௌண்ட்டையே நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் அண்ட் வாஸ்ட்ரோ லோரோ மூணுமே வரும் எப்படின்னு சொல்ல பாருங்க இப்போது நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் இந்த இந்தியன் பேங்க்கோட அக்கௌண்ட்டு சிட்டி பேங்க்லேருந்து நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்டா யாரோட பர்ஸ்பெக்டிவ் இந்தியன் பேங்க்கோட பர்ஸ்பெக்டிவ் இப்போ யூஎஸ் பேங்க் என்ன சொல்லுவான் அப்படின்னா யுவர் அக்கௌண்ட் வித் மீன்வான் இதே அக்கௌண்ட்டை ஓகே இந்த இந்தியன் பேங்க் எஸ்பிஐயோட அக்கௌண்ட்டு ஓகே ஸ்டேட் பேங்க்கோட அக்கௌண்ட் தானே சிட்டி பேங்க்கில் இருக்குது சிட்டி பேங்க்கோட ஆங்கிள்லேருந்து யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கும் யுவர் அக்கௌண்ட் வித் மீன்வான் உன்னோட அக்கௌண்ட் என்கிட்ட இருக்குன்றான் இதை தான் வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படின்றோம் யுவர் அக்கௌண்ட் வித் மீ அப்போ நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்னா என்ன மை அக்கௌண்ட் வித் யூ ஓகே இந்த சேம் அக்கௌண்ட் என்னமோ சேம் தான் பட் எஸ்பிஐ பர்ஸ்பெக்டிவில் பார்த்தாக்கா இது நாஸ்ட்ரோன்னு பேர் ஓகே சிட்டி பேங்க்கு சொன்னால் இது என்னென்னு சொல்லணும் சிட்டி பேங்க் என்ன தெரியுமா சொல்லுவான் யுவர் அக்கௌண்ட் இஸ் வித் மீ ஸோ திஸ் இஸ் வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் ஃபார் சிட்டி பேங்க் அப்போ இந்த அக்கௌண்ட் எஸ்பிஐயோட அக்கௌண்ட்டு நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம் ஓகே எஸ்பிஐ அக்கௌண்ட்டு சொல்லுவோம் சிட்டி பேங்க்கோட பர்ஸ்பெக்டிவில் இதே அக்கௌண்ட்டு வில் பிகம் வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்போது நெக்ஸ்ட்டு லோரோ அக்கௌண்ட்டை படி
ஸோ நாஸ்ட்ரோ புரிஞ்சுதா? இப்போ லாரோவுக்கு ஒன்று என்ன தெரியுமா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஸ்பிஐ பேங்க் மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு ஒரு பேங்க் இருக்குது. ஓகே, கரெக்டாக இந்தியாவிலே 100 பேங்க் இருக்குது. ஓகே, இந்த பேங்க் என்ன பண்ணுறான்? இந்த பேங்க்கு ஓகே இவங்க 2 பேருக்கு இருக்கிற டிரான்சாக்ஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 பேர் இருக்கு, இந்த எஸ்பிஐ அக்கௌண்ட் இருக்கு இல்லையா சிட்டி பேங்க்கில், சம் டிரான்சாக்ஷன் இவங்க ஃபெசிலிட்டேட்டராக தேர்ட் பார்ட்டியாக இருப்பாங்க. புரியுறது என்ன சொல்கிறேன்னு? இந்த டிரான்சாக்ஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு தேர்ட் பார்ட்டியாக இருப்பாங்க. இப்போ இவனோட பர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்லோட பர்ஸ்பெக்டிவில் பார்த்தா இது வந்து லாரோ அக்கௌண்ட். சேம் எஸ்பிஐ பேங்க்கோட சிட்டி பேங்க்கோட அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, லாரோன்னா என்ன? ஓகே, தேர் அக்கௌண்ட் வித் தெம், அதாவது தேர் அக்கௌண்ட்ன்றது இங்கே எஸ்பிஐயோட அக்கௌண்ட்டு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட பர்ஸ்பெக்டிவில் எஸ்பிஐ அக்கௌண்ட்டு வேற அக்கௌண்ட்டா? சொந்த அவங்களோட அக்கௌண்ட் இல்லையா, வேற அக்கௌண்ட் தானே அவங்களோட அக்கௌண்ட்டு. சிட்டி பேங்க்கு வேற அக்கௌண்ட்டா? எஸ். ஸோ தேர் அக்கௌண்ட் வித் தெம். அப்போது சேம் டிரான்சாக்ஷன் வேற ஒரு தேர்ட் பார்ட்டி பேங்க்கோட ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஓகே திஸ் இஸ் தேர் அக்கௌண்ட் வித் தெம்னு லோரோ அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. இதை ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? இதோட இம்பாக்ட், இதோட ஏன் இது மாதிரி லாரோ அக்கௌண்ட்னு சொல்கிறேன், இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, சார் இந்த பேங்க்கோட யூஸ் என்ன சார் அப்படின்னா, இந்த பேங்க் வந்து சம்டைம்ஸ் சில டிரான்சாக்ஷன் இவங்களுக்குள்ளே நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸையும் இவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து டாலர் பவுண்டுக்கு ருப்பி வேணும். ஓகே, இந்த பேங்க்கால் அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியல. புரியுறதா? அந்த பேங்க்கை ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமாக அப்ரோச் பண்ணி ஓகே அவங்க இந்த டிரான்சாக்ஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க. இது கொஸ்டின் நம்பர் 3ல நம்ம பார்க்க போகிறோம் எப்படி நடக்க போகுதுன்னு. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? இதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நாஸ்ட்ரோ லாரோ. புரிஞ்சுதா? சரி, இப்போ கொஸ்டின் நல்லா புரியும். ஓகே, ABN AMRO பேங்க் ஆம்ஸ்டர்டாம் வாண்ட்ஸ் டு பர்ச்சேஸ் 15 million rupee against US dollar. அப்போ இந்த பேங்க்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா 15 million rupee US dollar கொடுத்து, அப்போ பை செல்லிங் US dollar they want to buy rupees 15 million rupees for funding their Nostro account with Canara Bank New Delhi. அப்போது இந்த ஆம்ஸ்டர்டாம்ன்றது ஹாலண்டில் இருக்குது, டச்சில் இருக்குது, டச் கண்ட்ரியில் இருக்குது. இப்போ இந்த பேங்க் வந்து ஓகே யூரோ அவங்களோட நார்மல் கரன்சியாக இருக்கும். இந்த பேங்க்கு கனரா பேங்க்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறது. இதை தான் சொல்கிறேன். இப்போ ஆம்ஸ்டர்டாம் பேங்க் இருக்கா, இந்த பேங்க்கு கனரா பேங்க்கில் ஒரு ருப்பி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது. அப்போ கனரா பேங்க் ருப்பி அக்கௌண்ட்னா இது ஃபாரின் கரன்சி தானே. ருப்பி வந்து ஓகே ஹாலண்ட் பேஸ்டு பேங்க்குக்கு ஃபாரின் கரன்சியா. அப்போது இந்த கரன்சியோட அக்கௌண்ட்டை இந்தியன் பேங்க்கில் ஓப்பன் பண்ணாங்கன்னா இதுக்கு என்ன பேர்? நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்னு பேர். மை அக்கௌண்ட் வித் யூ ஃப்ரம் த பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஆம்ஸ்டர்டாம் பேங்க். புரியுறதா? நியூ டெல்லி நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அஸ்யூம் த இன்டர் பேங்க் ரேட்ஸ் ஆஃப் US டாலர் இஸ் சேம். இப்போ என்ன பண்ணணும்னா மெயினாக இது நாஸ்ட்ரோவில் புரிஞ்சுனீங்களே. இப்போ மெயின் என்னன்னா US டாலர் எங்கிட்ட இருக்குது, நான் வந்து ருப்பியை பர்ச்சேஸ் பண்ணேன். அப்போ US டாலர் ஐ வில் செல் அண்ட் பை இண்டியன் ருப்பீஸ். அப்போது என்ன ரேட் எடுத்துக்கணும்? இது பிட் ரேட், ஆஃபர் ரேட், 2 ரேட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ US டாலர் பர், அதாவது ருப்பி பர் டாலர் கோட் என்னத்துக்கு கொடுத்துருக்கான்? ருப்பி பர் டாலர். யார் கோட் பண்ணியிருக்கான்? கனரா பேங்க் கோட் பண்ணியிருக்கான். அதுதான் கொஸ்டின் பண்ணுறேன். வாட் வுட் த ரேட் கனரா பேங்க் வுட் கோட்? அப்போ கனரா பேங்க்னா ஓகே இந்தியன் பேஸ்டு பேங்க்கா. அப்போ இந்த பேங்க்குக்கு இந்த கோட்டேஷன் டைரக்ட் கோட்டா இன்டைரக்ட் கோட்டா? டைரக்ட் கோட். ஐ டோல்ட் யூ. ஓகே, டைரக்ட் கோட் இன்டைரக்ட் கோட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஒரு கண்ட்ரியில் இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கோம்னா இந்தியாவில் ஒரு ஃபாரின் கரன்சியோட கோட்டு கொடுத்தோன்னா அது டைரக்ட் கோட்டு. புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் இருக்கேன். இப்போ நீ போய்ட்டு வெஜிடபிள் மார்க்கெட்டில் என்ன வாங்குவேன்? காய்கறி வாங்குவீங்க இல்லை, என்ன கொடுத்து ஓகே ஒரு கேஜி டொமேட்டோ 20 rupeesனு கொடுப்பான். அப்போது 20 rupeesனால் உன்னோட கரன்சி, உன்னோட லோக்கல் கரன்சி 20 rupees கொடுத்து ஒரு கேஜி வாங்குற இல்லையா, இது கமாடிட்டி. புரியுறதா? இதே மாதிரி ஃபாரின் கரன்சி, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வாட் இஸ் த கமாடிட்டி? ஃபாரின் கரன்சி வில் பி ட்ரேடட். என்ன அங்கே ட்ரேட் ஆகுதோ அதான கமாடிட்டி. அப்போது என்ன ட்ரேட் ஆகும்? ஃபாரின் கரன்சி, டாலர், யூரோ, என்ன, இந்த மாதிரி ஃபாரின் கரன்சி ட்ரேட் ஆகுது. இப்போது ஃபாரின் கரன்சிக்கு ஒரு யூனிட் ஆஃப் ஃபாரின் கரன்சிக்கு ஒரு கோட்டு கொடுத்தீங்கன்னா இதுதான் டைரக்ட் கோட்னு சொல்கிறேன். ஸோ ருப்பி பர் டாலர்னு சொன்னால் இங்கே ஒரு டாலருக்கு 51 ரூபா அப்படின்னு சொல்ல 51.36 rupees அப்படின்னு சொன்னால் என்ன இது? ஓகே, ஒரு ஃபாரின் கரன்சி ஒரு யூனிட் அப்போ டைரக்ட் கோட் இஸ் நத்திங் பட் ஓகே a quote given for a foreign currency, 1 unit of foreign currency in so many units of home currency. 1 unit of foreign currency in so many units of home currency. அப்போ ஒரு டாலர் ஃபாரின் கரன்சிக்கு எவ்வளோ ரூபான்னு கொடுத்தானா இந்த கோட்டு டைரக்ட் கோட் ப்ரொவைடட் இது இந்தியாவில் கோட்டாக இருக்கணும். அப்போ இந்தியாவில் இந்த கோட்டை டைரக்ட் கோட்னு சொல்கிறோம். இதே கோட்டு சப்போஸ் யூரோப்பில் கோட்டாக இருந்ததுன்னா இது இன்டைரக்ட் கோட்னு சொல்லுவோம். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? இப்போ இது டைரக்ட் கோட்டா. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் US டாலரை நான் செல் பண்ணணும். செல் பண்ணால் எந்த ரேட்டை எடுத்துப்பேன்? US டாலரை நான் விற்கணும்னா எந்த ரேட்டு பேங்க் வாங்கிப்பான்? 51.3625 பிட் ரேட்டு. ஓகே, இதுதான் டீலரோட பையிங் ரேட்டில் தான் நம்ம விற்றோம்னா டாலரை நம்ம விற்றோம்னா அவன் வந்து ஓகே டீலர் வந்து பையிங் ரேட்டில் வாங்கிப்பான். ஸோ 51.3625 ஓகே இன்டூ ஹவு மச்? 15 million
150 lakhs divided by 51.3625 எவ்வளோ டாலர்னு கிடச்சிடும் எனக்கு புரியுதா see here Canara Bank shall buy US dollar credit to Nostro account of ABN AMRO Bank. Okay, Canara Bank's buying rate will be based on the interbank buying rate as this is the rate. Okay, 51.3625 indirect quota quote பண்ணி எடுத்துக்கிறேன். இது same number same. Okay, this is nothing but see என்ன பண்ணிருக்கானா 15 million right divided by or either into 1 by 51.3625 இந்த 1 by 56.3625 தான் இந்த மாதிரி it is nothing but 15 million divided by 51.3625 you will get the US dollar to be sold அப்போ இவ்வளோ டாலரை செல் பண்ணணும்னு கிடைக்கும் கரெக்டா நெக்ஸ்ட் டேக் கொஸ்டின் நம்பர் 3 குவிக்லி ஃபினிஷ் பண்ணிடலாம் XYZ Limited Bank Amsterdam wants to purchase 25 million against pound for funding their Nostro account. See அப்போ இதே சேம் கொஸ்டின் எல்லாமே சேம் டிரான்சாக்ஷன் ஆம்ஸ்டர்டாம் பேங்க் இந்தியன் ருப்பியை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறது ஆனால் பவுண்டை விற்கிறது தே வாண்ட் டு செல் த பவுண்ட் அவங்ககிட்ட பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகே அகேன்ஸ்ட் பவுண்ட் தே வாண்ட் டு செல் த பவுண்ட் அண்ட் ஃபண்ட் தேர் நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் வித் 25 million rupees. அப்போது இங்கே தே ஹவ் கிரெடிட்டட் லாரோ அக்கௌண்ட் வித் பேங்க் ஆஃப் லண்டன் இருக்குது. சரி என்ன லாரோ அக்கௌண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்போது என்ன சொல்கிறேன்னா இவங்ககிட்ட பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகே இந்த பவுண்டை வச்சுட்டு தே வாண்ட் டு பர்ச்சேஸ் த இந்தியன் ருபீஸ். அப்போது ஒன்றும் இல்லை நான் காமிக்கிறேன். ஆம்ஸ்டர்டாம் பேங்க் இந்த சேம் டிரான்சாக்ஷன் சி ஆம்ஸ்டர்டாம் பேங்க் இருக்குது ஓகே இந்த பேங்க் இட் வாண்ட்ஸ் டு பை ருபி ஓகே பை ருபி பை பேயிங் பவுண்டை கொடுத்துட்டு ருப்பி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா ஓகே இந்த பவுண்டை கொடுத்துட்டு ருப்பின்னா எக்ஸ்சேஞ்சு கோட் பண்ணால் இந்த லோக்கலைஸ்டு பேங்க்கில் கோட்டட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தோம்னா டாலர் தான் கோட் ஆகிருக்கு. அதாவது ருப்பி பர் டாலருக்கு தான் கோட் இருக்குது. டாலர் கோட் இருக்குன்னா என்ன ருப்பி பர் டாலர் தான் கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க ஓகே அஸ்யூம். ஸோ இப்போ ருப்பி பர் டாலர் தான் இங்கே எக்ஸ்சேஞ்சு பண்ண முடியறது டீல் பண்ண முடியறதுனால பவுண்ட் இல்லாதனால ஐ கோ டு தேர்ட் பார்ட்டி. இது தேர்ட் பார்ட்டி தான் லண்டன் பேங்க். இந்த லண்டன் பேங்க் என்ன பண்ணுறான்னா ஓகே இந்த லண்டன் பேங்க் இஸ் அ ஃபெசிலிட்டேட்டர். இவன் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குறான். ஸோ இந்த டிரான்சாக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு லண்டன் பேங்க் என்ன தெரியும் பண்ணுறான் இவங்ககிட்ட பவுண்ட் இருக்கா இந்த பவுண்டை டாலராக கன்வெர்ட் பண்ணுறான் லண்டன் பேங்க்கில். அப்போது இந்த ஆம்ஸ்டர்டாம் பேங்க் கிட்ட பவுண்டு தான் இருக்குது ருப்பி வேணும் பவுண்டை விற்றுட்டு டாலராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இதை லண்டன் பேங்க்கில் போய் கன்வெர்ட் பண்ணிக்கணும். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் டாலர் இருக்கா இந்த டாலரை விற்றுட்டு ருப்பியை வாங்கணும். இதுதான் டிரான்சாக்ஷன். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? லண்டன் பேங்க் அதாவது ஆம்ஸ்டர்டாம் பேங்க் கிட்ட பவுண்டு இருக்குப்பா இந்த பவுண்டை விற்றுட்டு செல் பவுண்ட் அண்ட் பை டாலர் ஓகே இந்த டாலரை திரும்ப செல் பண்ணி ஐ நீட் டு பை ருப்பி. இதுதான் டிரான்சாக்ஷன் புரியுறதா? இந்த ஃபெசிலிட்டேட்டர் மூணாவது தேர்ட் பார்ட்டி இந்த லண்டன் பேங்க் இருக்கான் இல்லையா இவனோட பர்ஸ்பெக்டிவில் இந்த அக்கௌண்ட்டை லாரோ அக்கௌண்ட்னு சொல்கிறோம் இல்லையா அதனால தான் நான் சொல்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா தேர்ட் பார்ட்டி தேர் அக்கௌண்ட் வித் தெம் ஓகே சரி லாரோ அக்கௌண்ட் வித் பேங்க் ஆஃப் லண்டன் கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் பவுண்டு கிரெடிட்டட். அப்போ என்ன தெரியுமா சிம்பிள் டைரக்ட் கோட்டில் ஓகே டைரக்ட் கோட்டில் ஐ மீன் த கிராஸ் ரேட் யூஸ் பண்ணி ஓகே டைரெக்டாக கோட் அவைலபிளாக இல்லை பவுண்ட் ருப்பி பர் பவுண்ட் அவைலபிளாக இல்லை. ஸோ வி வில் கன்வெர்ட் திஸ் ரெண்டு கோட் இருக்குது பாரு ஒன்று டாலர் ருப்பி பர் டாலர் கோட் இருக்குது திஸ் இஸ் ருப்பி பர் டாலர் திஸ் இஸ் டாலர் பர் பவுண்டு கரெக்டாக. அப்போது வெரி சிம்பிள் ஸ்டெப் பை ஸ்டெப் யோசி எந்த ரேட் எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். இதில் ஒன்றும் இல்லை தெரியுமா அந்த கொஷின்ஸ்லாம் என்ன ரேட்டை சூஸ் பண்ணணுன்றதுலாம் சொல்யூஷனே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பவுண்டை எங்கிட்ட இருக்கா இந்த பவுண்டை செல் பண்ணி நான் டாலரை கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ரெலவெண்ட் கோட் இது தானே. அப்போ என்ன பண்ணணும் பவுண்டை நான் செல் பண்ணணும்னா ஓகே செல் பண்ணால் ஒரு $1.526 கிடைக்குமா $1.527 கிடைக்குமா ஓகே $1.526 தான் பிட் ரேட் தான் வி வில் யூஸ். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? இங்கே பார் ஓகே நெக்ஸ்ட் ரேட்டு பார் ருப்பி பர் டாலர். இதில் எந்த ரேட் எடுத்துக்கணும் 61.3625 61.37 சி உங்கள்கிட்ட டாலர் இருக்குது. இப்போ டாலரை செல் பண்ணனா எவ்வளோ ரூபா கொடுப்பான் உங்களுக்கு 61.3625 கொடுப்பானா 37 கொடுப்பான் டீலர் 61.3625 ஓகே பிட் ரேட் தான் கொடுப்பாங்க. ஸோ வெரி சிம்பிள். அப்போது இந்த ரெண்டு ரேட் எடுத்துக்கணும் 1.526 61.3625. இப்போது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணு. உனக்கு என்ன தேவை ஓகே ருப்பி per pound you need to find out agreed okay
or pound per rupee you need to find out, because pound per rupee you can find out and multiply with 25 million. அப்போ pound per rupee is equal to nothing but, okay, pound by dollar into dollar by rupee. கரெக்டா? இந்த டாலர் கேன்சல் ஆகிடும். யூ வில் கெட் பவுண்ட் பை ரூபி, கிராஸ் ரேட்டோட இக்குவேஷன். அப்போ பவுண்டு பர் டாலர் கிவனா, பவுண்டு பர் டாலர் கிவனா, நாட் கிவன். இப்போ என்னென்னா 1 பை டாலர் பர் பவுண்டு தானே கொடுத்துருக்கான், 1.526. அதை கன்வெர்ட் பண்ணு, 1 பை 1.526 இன்டூ டாலர் பை ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ருபி பர் டாலரா, ருபி பர் டாலர். அப்போ 1 பை 61.3625 நம்பர் கிடைக்கிறதா? இப்போ எவ்வளோ நம்பர்னு, how much is the number? 1 divided by, multiply பண்ணி சொல்லுவோம், 1.56526 into 61.3625, 93.639. Okay, 1 divided by 93.6391, 0.010679, 0.010679. இந்த நம்பரை என்ன பண்ணணும்? ஓகே, இப்போ பவுண்டு பர் ருபி இருக்குன்னா, ஒரு ரூபாய்க்கு இவ்வளோ பவுண்டுனா, ஓகே, உனக்கு எவ்வளோ தேவை? 25 மில்லியனா? 25 மில்லியன். 25 மில்லியன்னா 25 மில்லியன், ஓகே, இன்டூ 0.01. இது பாரு, இன்டூ 25 மில்லியனா 250 lakhs. How much is that? 2,66,982. 2,66,982 pound. இவ்வளோ பவுண்டை I need to sell to purchase $25. இங்கே 2,67,500 is a rounding off. Okay, 0.0107 நம்ம எடுத்து 0.691 எடுத்துட்டதை 0.0107 ரவுண்ட் ஆஃப் பண்ணி 2,67,500. Okay, same solution. இங்கே பாரு, 1 by 1.526 into 1 by 16.39. You will get this. இங்கே ரவுண்டிங் ஆஃப் பண்ணி இந்த நம்பர் கிடச்சிருக்கு. ஓகே, take question number 5. Next, see, on 3rd April 2016, a bank quotes the following: spot exchange rate given, the bid rate and offer rate. 2 month swap points given 70 bar 90, 3 month swap points 160 bar 186. In a swap transaction, delivery is made after 2 days. Assume spot date as April 5, 2016. Assume one swap point 4 decimal 0.0001. Okay, you are required to ascertain swap points for 2 months and 15 days. Okay, for June 20 கொடுத்துட்டான். Determine foreign exchange rate for June 20 and compute the annual rate of premium or discount of US dollar on INR on an average rate. Okay, that question very simple, straightforward question. இங்கே என்ன தெரியுமா issue? Very simple. ஃபார்வர்ட் ரேட்டு கண்டுபிடிக்கணும். ஸ்பாட் ரேட் கொடுத்துருக்கான், ஸ்பாட் பிட் ரேட், ஆஃபர் ரேட் கொடுத்துருக்கான், ஸ்வாப் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கான். ஓகே, இங்கே என்ன விஷயம்னா 2 months ஸ்வாப் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கான், 3 months ஸ்வாப் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கான். பட் கொஷனில் என்ன கேட்டிருக்கான்? 2.5 months ஃபார்வர்ட் ரேட் கேட்டிருக்கான். அப்போ என்ன பண்ணணும்னா, ஓகே, ஸ்வாப் பாயிண்ட்ஸ் டேரெக்டாக ஆட் பண்ணி 2 months ஸ்வாப் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு 2 and 3 third month இருக்குல்ல, இந்த டிஃபரன்ஷியல் அமௌண்ட்டு 2வது மாதத்துக்கும் 3ஆம் மாதத்துக்கும் இருக்கக்கூடிய நடுவில் 1 monthோட ஸ்வாப் பாயிண்ட் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு இதை வந்து நம்ம ஆட் பண்ணோம். இதை வந்து ஆட் பண்ணோம். எங்கே ஆட் பண்ணோம்? ஃபார்வர்ட் ஸ்வாப் பாயிண்ட், அதாவது ஸ்பாட்டுக்கு 2 months ஸ்வாப்பை ஆட் பண்ணியிருப்பேன், அதுக்கு மேலே இந்த 15 days ஸ்வாப்பை ஆட் பண்ணோம், இன்டர்போலேட் பண்ணி. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? சி, இப்போ கம்ப்யூட் பண்ணலாமா? இங்கே பாரு, என்ன புரிஞ்சுக்கணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? அசெண்டிங் ஸ்வாப்பா, டிசெண்டிங் ஸ்வாப்பா, அதாவது இன்க்ரீசிங் ஸ்வாப்பா, டிக்ரீசிங் ஸ்வாப்பா. ஏன்னா இந்த ஃபார்வர்ட் ரேட்டு ப்ரீமியமில் கோட்டாக இருந்தால் இல்லை டிஸ்கவுண்ட்டில் கோட்டாக இருந்தால் நமக்கு தெரியும். இப்போ 70 bar 90 இருக்குது இல்லையா, இது அசெண்டிங் ஸ்வாப், 70 லோவர் அண்ட் ஹையர் ரேட். இப்போ 90/17 கொடுத்துருந்தானே என்ன, இதை டிசெண்டிங் ஸ்வாப்னு சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணணும்? அதை ரெடியூஸ் பண்ணோம். அசெண்டிங் ஸ்வாப்பாக இருந்தால் இப்போ இது ஸ்பாட் ரேட் இருக்கு இல்லையா, 66.2525லேருந்து ஆட் பண்ணோம் 70.0070. ஓகே, ஏன்னா 4 decimalனா 0.0070 லாஸ்ட்லேருந்து தான் ஆட் பண்ணோம். இதை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ இது 90/17 கொட்டேஷன் கொடுத்துருந்தா இந்த 90யை இங்கே குறைக்கணும். இங்கே 90யை பிட் ரேட்லேருந்து இங்கே குறைக்கிற மாதிரி ஆகிடும், மைனஸ் பண்ணோம். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? ஸோ டிசெண்டிங் ஸ்வாப்பாக இருந்தால் யூ ஷுட் ரெடியூஸ் டு கெட் த ஃபார்வர்ட் ரேட். அசெண்டிங் ஸ்வாப் மீன்ஸ் யூ ஷுட் ஆட் டு த ஸ்பாட் ரேட் டு அரைவ் அட் ஃபார்வர்ட் ரேட். அப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே 2 months ஸ்வாப்பை சிம்பிளாக ஆட் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் 3 months 2 monthsக்கும் வாட் இஸ் இது 2 months 70 bar 90யா, 3 months ஸ்வாப் என்ன 160 bar 186. இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் மைனஸ் கண்டுபிடி. 160 minus 70 90, 186 minus 90, how much is that?
96. அப்போ 90/96 இருக்குல்ல, இது என்ன தெரியுமா, 1 month ஸ்வாப்பு, 2வது மாதத்துலேருந்து 3வது மாதத்துக்குள்ளே இருக்கிற ஸ்வாப். ஒரு மாதம் ஸ்வாப் தான், பட் இன்னிலேருந்து ஒரு மாதம் ஸ்வாப் இல்லை, 2வது மாதம் முடிவுலேருந்து 3வது மாதம் முடிவு வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்வாப். இப்போ இந்த 90/96 நீ ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? சி 90/96 half ரெடியூஸ் பண்ணி பாதி 15 days தானே கேட்டிருக்கான், அங்கேருந்து பண்ணோம். ஓகே, சி ஃபார்வர்ட் ரேட் computation. See, question number 4 நம்ம விட்டுட்டுமா? ஓகே, question number 4 நம்ம மிஸ் பண்ணிட்டோம். I will come back to question number 4. இதில் என்னன்னா question number 3 ஓட சொல்யூஷன் பண்ணிட்டு question number 5க்கு போயிட்டோம். ஓகே, question number 4 நான் வரேன். ஃபர்ஸ்ட் இந்த question டிஸ்கஸ் பண்ணிடலாம், then question number 4 நான் டிஸ்கஸ். See, question number 5. 2 months 15 daysக்கு ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியல் ஸ்வாப் 2 மாதத்துக்கு 70 and 90 is the bid and ask. 3 monthsக்கு 160 186. What is the differential amount 90 and 96? இப்போ இந்த டிஃபரன்ஷியல் அமௌண்ட் ஒரு மாதம் ஸ்வாப் கிடைச்சதா, ரெண்டாவதுலேயும் 3வது மாதத்துக்கான ஸ்வாப். இதை ஒரு மாதத்தை ஓகே உனக்கு 15 நாள் ஸ்வாப் தான் வேணும், 2 மாதம் கழிச்சு 15 days ஸ்வாப் தான் வேணும். அப்போ என்ன பண்ணணும், இதை டிவைடட் பை 2 போடு. ஓகே, 45 and 48 will get. அப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலி 70 and 60 இருந்தது இல்லை, இதை நீ ஆட் பண்ணிக்கோ. 45 90 + 48, ஸோ 70 + 48. 70 was the 2 month swap points plus okay 15 days swap points which you computed. Okay, 45 as 45. அப்போ 70 + 45 115 is the 2 months and 15 days swap points. 2.5 months swap points. So 115 and 138. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எவ்வளோ ஸ்வாப்னு கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் how much swap points you need to add. Ascertain swap points. ஃபார்வர்ட் ரேட் கேட்கல, swap points கேட்டிருக்கோம். How much swap points is to be added. சரியா? What is the swap points? Determine the foreign exchange rate. Very simple. Spot ரேட்டுக்கு okay, foreign exchange rate for 20th June is nothing but forward rate. அப்போ ஸ்பாட் ரேட்டு, இது ஸ்பாட் ரேட். இந்த ஸ்பாட் ரேட்டில் நீங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சில்ல ஒர்க்கிங் அவுட் நம்பர் ஃபஸ்ட்டு பார்ட்டில், அந்த ஸ்வாப் பாயிண்ட்ஸ் சிம்பிளி யூ ஆட், யூ வில் கெட் த ஃபார்வர்ட் ரேட். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில் வாட் இஸ் த ஆனுவல் ரேட் ஆஃப் ப்ரீமியம் ஆர் டிஸ்கவுண்ட். ப்ரீமியம் ஆர் டிஸ்கவுண்ட்னா ப்ரீமியம் கண்டுபிடிக்கணும்னு என்ன, ஃபார்வர்ட் ரேட் மைனஸ் ஸ்பாட் ரேட், இன்னிலேருந்து எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குன்னு. ஸோ ஃபார்வர்ட் ரேட் டிஃபரன்ஷியல் அமௌண்ட் மைனஸ் ஸ்பாட் ரேட். ஓகே, இன்டூ இப்போ ஃபார் 12/3 அஸ்யூம் த ஃபார்வர்ட் இஸ் ஃபார் 3 months. இந்த கொஷனில் என்ன 2.5 months, அப்போ 12/2.5 2.5 monthsக்கான ப்ரீமியம் இங்கே கிடைக்கும். பட் எப்போவுமே ஓகே இந்த மார்க்கெட்டில் வந்து இந்த ஃபார்வர்ட் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் would be quoted on an annualized basis. இப்போ இதை ஆனுவலைஸ் பண்ணோன்னா எப்படி பண்ணுறது, ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும் 12/2.5 புரியுதா. 2.5க்கான ப்ரீமியம் இது கிடைக்கும். ஓகே, இதை வருஷத்துக்கு ஆனுவலைஸ் பண்ணோன்னா இன்டூ 12/2.5 into 100% terms you will find. கண்டுபிடிக்கலாமா எவ்வளோ? சி எஸ், ஸ்பாட் ரேட் இஸ் திஸ் மச், ஃபார்வர்ட் ரேட் இஸ் திஸ் மச். இங்கேருந்து ஃபார்வர்ட் ரேட் எடுத்தோன்னா ஸ்பாட் ரேட் இருக்குது. ஸோ வாட் இஸ் த ப்ரீமியம், த ஃபார்வர்ட் ரேட் மைனஸ் ஸ்பாட் ரேட். இந்த நியூமரேட்டர் தான் இந்த ப்ரீமியம்னு இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக? இங்கே டினாமினேட்டரில் ஒரு இஷ்யூ இருக்குது. நார்மலி இதுதான் ஃபார்முலா, ப்ரீமியம் ஃபார்வர்ட் ரேட் மைனஸ் ஸ்பாட் ரேட் டிவைடட் பை ஸ்பாட் ரேட் இன்டூ ஓகே நம்பர் ஆஃப் மந்த்ஸ் பை இது 12 by நம்பர் ஆஃப் மந்த்ஸ்னு கண்டுபிடிக்கணும். பட் என்னன்னா இங்கே டினாமினேட்டரில் ஜென்ரலி யூஸ் ஸ்பாட் ரேட் தான். பட் கொஷனில் ஆவரேஜ் ரேட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போது ஃபார்வர்ட் அண்ட் ஸ்பாட்டுக்கு டிவைடட் பை சிம்பிள் ஆவரேஜ் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணி யூ ஷுட் ஃபைண்ட் அவுட். இங்கே பேர் என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில், சி வெரி இம்பார்ட்டன்ட். கம்ப்யூட் த ஆனுவல் ரேட் ஆஃப் ப்ரீமியம் ஆர் டிஸ்கவுண்ட், அது வரைக்கும் விடலை, ஆன் அண்ட் ஆவரேஜ் ரேட்னு கொடுத்துருக்கான். இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா இப்போது டிவைடட் பை ஸ்பாட் ரேட்னு நீ பண்ணக்கூடாது, டிவைடட் பை ஸ்பாட் அண்ட் ஃபார்வர்ட் ரேட்டோட ஒரு ஆவரேஜ் எடுத்துக்கணும். அப்போது சி ஹியர் வாட் தே ஹவ் டன், இங்கே சி அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு, இது ஸ்பாட் ரேட், இது ஃபார்வர்ட் ரேட், இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணு. இந்த நம்பர் கிடச்சதா 132.565 டிவைடட் பை 2, இது உனக்கு ஆவரேஜ் ரேட் கிடைக்கும். இது என்னத்துக்குன்னா டினாமினேட்டரில் you should fix it and find out. இங்கே பாரு என்ன பண்ணியிருக்கான், this number premium okay forward rate minus spot rate, the differential amount numerator போட்டுட்டு denominator okay the average rate has been considered into 12/2.5. they have solved as this much percentage 0.0833%. ஓகே, இது வந்து பிட் ரேட்டுக்கான ப்ரீமியம், ஆஃபர் ரேட்டுக்கான ப்ரீமியம். இன்னொரு விஷயம், பிட் ரேட் ஆஃபர் ரேட்டோட ப்ரீமியம் ஒன்றா இருக்குமா? நோ வே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புரியுறது என்ன சொல்கிறேன்னு, பிட் ரேட்டுக்கான ஸ்வாப் பாயிண்ட்ஸ் அண்ட் ஆஃபர் ரேட்டுக்கான ஸ்வாப் பாயிண்ட்ஸ் வேறு வேறு இருக்கிறதுனால ஓகே பிட் ரேட்டுக்கு தனி ப்ரீமியம் ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கலாம், ஃபார்வர்ட் ரேட் ஆஃபர் ரேட்டுக்கும் தனி ப்ரீமியம் ஒரு டிஸ்கவுண்டிங் ரேட் இருக்கலாம். புரியுது, டிஸ்கவுண்ட் ரேட் இருக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4 மிஸ் பண்ணிட்டோம். கொஷின் நம்பர் 4 will see ABC of UK has exported goods worth Canadian dollar 5 lakh, yes Canadian dollar 5 lakh receivable in 6 months time.
The exporter wants to hedge the receipt in the forward market. The following information is available. Spot exchange rate Canadian dollar 2.5 per pound. Okay. Interest rate in UK 12%, interest rate in Canada 15%. The forward rates truly reflect the interest rate differential. Find out the gain or loss to UK exporter if Canadian dollar spot rate declines by 2%, case 2 gains by 4%, remains unchanged over a period of over the next 6 months period. This is a question that is being asked. See, என்னன்னா first UK based company எப்பவுமே ஒரு forex questionல எப்படி யோசிக்கணும்னா கம்பெனியோட டொமிசைல் பார், எந்த கண்ட்ரியில் இந்த கம்பெனி இன்கார்பரேட் ஆகுதுன்னு பார். யூகே பேஸ்டு கம்பெனியா, அப்போ தான் கொட்டேஷன் டைரக்ட் கோட்டா இன்டைரக்ட் கோட்டான்னு உன்னால் கரெக்டாக விஷுவலைஸ் பண்ண முடியும். இங்கே ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு கனடியன் டாலர் 2.5 பர் பவுண்டுன்னு கொடுத்துருக்கான். இப்போது இது யூகே பேஸ்டு கம்பெனியா, யூகேல டைரக்ட் கோட்டா இன்டைரக்ட் கோட்டா, இது இன்டைரக்ட் கோட். எப்போவுமே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆல் த அதர் கண்ட்ரியில், அதாவது யூகே தவிர வேறு எல்லா கண்ட்ரிலையும் மோஸ்ட்லி கொட்டேஷன் ஃபாரின் கரன்சி கொடுத்துருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் இருக்கும்னு வச்சுக்கோ, இஃப் யூ ஆர் இன் இந்தியா, இங்கே ருபி பர் டாலர்னு கொட்டேஷன் கொடுத்துருப்பான். இப்போ 80 rupees 85 rupees, ஓகே, இந்த மாதிரி கொடுத்தேன் பர் டாலர், ஒரு டாலருக்கு எவ்வளோ ரூபான்னு கொடுத்துருப்பான். திஸ் இஸ் டைரக்ட் கோட் இன் இந்தியா. இது யூகேல மட்டும் என்ன தெரியுமா, அங்கே மார்க்கெட்டே ஸ்ட்ரேஞ்ச். ஓகே, எங்கள் மார்க்கெட்டே இது மாதிரி தான், ரியல் மார்க்கெட்டே இது மாதிரி தான். என்னென்னா யூகேன்னு வச்சுக்கோ, யூகேல எப்போவுமே ஓகே டாலர் பர் பவுண்டுன்னு கொடுப்பான். இது ஆக்சுவலி பவுண்டு பர் டாலர்னு கொடுக்கணும், ஃபாரின் கரன்சியோட கோட்டு தான் கொடுக்கணும், ஆனால் இவங்களோட கோட்டு தான் கொடுத்துருப்பாங்க யூகே மார்க்கெட்டில் எப்போவுமே. திஸ் இஸ் வெரி யூனிக் ஃபீச்சர். இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா கரன்சி ஆப்ஷன்ஸ், கரன்சி ஃபியூச்சர்லாம் சில கொஷின்ஸில் கோட்டே புரிஞ்சிக்க முடியாது. இது என்னென்ன யூகே பேஸ்டு கொஷின் வந்தாலே கன்ஃபியூஷன் வரும். அது காரணம் என்னென்னா யூகேல எப்போவுமே இன்டைரக்ட் கோட்டு தான் மார்க்கெட்லேயே கோட் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, டாலர் பர் பவுண்டு. அப்போ இந்த கெனடியன் டாலர் பர் பவுண்டுன்னு கொடுத்துருக்கானே, இது டைரக்ட் கோட்டா இன்டைரக்ட் கோட்டா? இன்டைரக்ட் கோட். இந்த கண்ட்ரிக்கு இது இன்டைரக்ட் கோட்டு தானே. ஓகே, சரி. இன்ட்ரெஸ்ட் ரேட் இன் யூகே, இன்ட்ரெஸ்ட் ரேட் இன் கனடா. நவ் ஃபார்வர்ட் ரேட்ஸ் ட்ரூலி ரிஃப்ளெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஷியல். இந்த வேர்டுனால என்ன புரிஞ்சுக்கணும்? ஓகே, இந்த ஃபார்வர்ட் ரேட்டு இப்போ நான் கண்டுபிடிக்கல, பட் ஃபார்வர்ட் ரேட்டு கோட்டட் ஃபார்வர்ட் ரேட். தேர் ஆர் டூ ரேட்ஸ். ஃபார்வர்ட் ரேட் வந்து தியரிட்டிக்கல் ஃபார்வர்ட் ரேட்ஸ், கோட்டட் ஃபார்வர்ட் ரேட். கோட்டட் ஃபார்வர்ட் ரேட்னா நீ கரன்சி மார்க்கெட்டில் ஃபார்வர்டு என்ன பேங்க்கில் கோட் ஆகுது, டீலரில் கோட் ஆகுது என்னன்றதை ஃபார்வர்ட் ரேட். கோட்டட் ஷேர் ப்ரைஸ், கோட்டட் ஷேர் ப்ரைஸ், ஃபேர் ஷேர் ப்ரைஸ். நீ ஒரு வேல்யூ பண்ணி கண்டுபிடிக்கிறது, இது 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 உண்மையான மதிப்பாக இருக்கலாம்னு கெஸ் பண்ணுறல, அது வந்து ஃபேர் ரேட். கோட்டட் மார்க்கெட் need not be same as fair price. Okay, quoted exchange rate need not be same as fair exchange rate. இப்போ fair exchange rate எப்படி கண்டுபிடிப்பேன்? ஃபார்வர்ட் ரேட். அதுக்கு தான் எக்ஸ்சேஞ்ச் ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட் பேரிட்டி தியரம் அண்ட் ஓகே பிபிடி, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அது தட் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ரெஸ்ட். இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பேரிட்டி தியரம் ஓகே அப்ளை பண்ணி என்ன ஃபார்வர்ட் ரேட் கிடைக்கிறதோ அதுதான் கோட்டட் மார்க்கெட் ப்ரைஸும். அப்போ இங்கே என்ன இந்த கொஷனில் சொல்கிறேன், இந்த வேர்டில் என்ன சொல்கிறேன், இந்த லைனில் என்ன சொல்கிறேன்னா கோட்டட் ப்ரைஸும் ஃபேர் ப்ரைஸும் ஒன்றுன்னு சொல்கிறோம். அப்போது கோட்டட் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபேர் ப்ரைஸ் கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஹவு டு ஃபைண்ட் இட்? வெரி சிம்பிள். ஸ்பாட் இன்டூ, இப்போ நான் வந்து ஒரு ஃபார்வர்டு ஆஸ் பர் ஐஆர்பிடி. ஐஆர்பிடி ஃபார்வர்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐஆர்பிடி ஃபார்வர்ட் இஸ் நத்திங் பட் ஸ்பாட் ரேட் into 1 plus interest rate of home currency divided by 1 plus interest rate of foreign country. Okay, this you will find out and find the forward rate as per IRPT. இதுதான் IRPT forward னு சொல்றோம். இதில் என்ன ப்ராப்ளம்னா இங்க கோட் இன்டைரக்ட் கோட்டா, இது டைரக்ட் கோட்டா இருந்தால் இப்படி அப்ளை பண்ணணும். இன்டைரக்ட் கோட்டா இருந்தால் ஓகே ஒன்றும் இல்லை, ஸ்பாட், ஏன்னா ஸ்பாட் ரேட் 1/ன்னு அப்ளை பண்ணுறதுனால ஸ்பாட் இன்டூ 1 plus interest rate of foreign currency divided by 1 plus interest rate of home currency னு மாறிடும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஏன்னா 1 spotனு பண்ணால் அதுக்கு ஆப்போசிட்டாக மாறும். ஸோ இதை அப்ளை பண்ணி யூ வில் ஃபைண்ட் த ஃபார்வர்ட் ரேட். புரியுதா? ஏன்னா கோட் வந்து பவுண்டுக்கு தான் கொடுத்துருக்கான், டாலர் கொடுக்கல. அப்போது கண்டுபிடி. சி சொல்யூஷன் பார்த்தா உங்களுக்கு புரியும். அப்போ ஃபேர் ஃபார்வர்ட் கொஷின் நம்பர் 4. சி ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் ரேட்டை கண்டுபிடிக்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் பேரிட்டி தியரம் யூஸ் பண்ணி ஃபார்வர்ட் ரேட் கண்டுபிடிக்கணும். 2.5 Canadian dollar per pound. அப்போ 2.5 into okay, how to find it? Into 1.075. ஏன் 0.75 னா 6 months forward 15%, 1 plus interest rate of foreign currency. Foreign currency யூகேக்கு foreign currency எது? கனடா. இப்போ கனடாவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 1 plus Canadian interest rate divided by 1 plus pound interest rate. Okay, how much is that? 1.075. This is the forward mark. This for 6 months. The maturity period is 6 months. அப்போ 6 months forward நால 1 year forward na 15% na divided by 2 7.5%. அப்போ 1 plus 7.5% divided by 1 plus
12 divided by 2 6%. புரியுதா? இப்படி பண்ணா you will get the forward rate. அப்போ 1.075 divided by 1.06 you will get Canadian dollar 2.535 per pound. அப்போ Canadian dollar 2.535 per pound என்ன? This is nothing but forward rate. இதான் quoted forward rate which is same as fair forward rate. இப்போ என்ன கேட்குறான்னா உனக்கு forward கண்டுபிடிச்சிட்டியா? இப்போ உங்கள் கையில் forward இருக்கு, you have spot rate. Spot rate என்ன? 2.5 per pound தான் spot rate. Forward rate கண்டுபிடிச்சிட்டா. இப்போ என்ன சொல்கிறான்? What is the gain loss to UK exporter if Canadian dollar spot rate decline to 2%? அப்போ என்ன forward rate இருக்கு இல்லையா, இந்த forward assume I have purchased the forward. அப்போ என்னன்னா நான் forward contract என்டர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து கெயின் அண்ட் லாஸை கம்ப்யூட் பண்ணேன். அப்போ இனிஷியலி இன்னைக்கு ஐ என்டர்டு த ஃபார்வர்டு கான்ட்ராக்ட். ஓகே, ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் டுடே ஐ என்டர்ட் இன்டு ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் அண்ட் ஆஃப்டர் 6 months, this is today, after 6 months, okay, find the gain and loss. அதுக்கு என்ன பண்ணணும்? அன்னியோட ஆஃப்டர் 6 months ஸ்பாட் ரேட்டோட கம்பேர் பண்ணி தானே கெயின் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கணும். அதை தான் சொல்கிறான். ஆஃப்டர் 6 months 3 ஆப்ஷனில் உனக்கு ஸ்பாட் ரேட்டோட டிஃப்ரெண்ட் ஸ்பாட் ரேட் கொடுத்துருக்கான். என்ன சொல்கிறான்னா இன்னிலேருந்து ஸ்பாட் ரேட் கணக்கு 2% டிக்ளைன் ஆச்சுன்னா வாட் வில் பி த கெயின் ஆர் லாஸ்? ஃபார்வர்டு நீ என்டர் பண்ணதுனால உனக்கு என்ன லாபம் நஷ்டம்னு பார்க்கணும். கெயின் 4 டிக்ளைன் 2%. Okay, and the currency appreciates by 4%. என்ன currency appreciate? Canadian dollar spot rate. You export ra. Okay, Canadian dollar declines by 2%. Canadian dollar declines by 4% and remains unchanged over next 6 months. இப்போ என்னன்னா see here. Okay, see if spot rate decline by 2%. First option la spot rate decline by 2% னா நீ சொல்ல. இப்போ Canadian dollar decline ஆகுது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு பவுண்டு வாங்குறதுக்கு எனக்கு இன்னும் நிறைய கெனடியன் டாலர் கொடுக்கணும். அப்போ ஏற்கனவே 2.5 ஸ்பாட் ரேட் கொடுத்துருந்தியா, 2% டிக்ளைன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இன்டூ 1.02 ஆர் 102%. அப்போ எக்ஸ்ட்ரா கெனடியன் டாலர் கிடைக்கணும். 2.55 கெனடியன் டாலர் பர் பவுண்டு. அப்போ இன்னைக்கு நான் பவுண்டை வாங்கணும்னா 2.5 கெனடியன் டாலர் கொடுத்து ஒரு பவுண்டு வாங்கிடலாம். பட் 2% ஆஃப்டர் 6 months if the spot rate declines by 2%, I mean Canadian dollar declines by 2%, என்ன? You need to pay more Canadian dollar to buy 1 pound. அப்போ 2.55 per pound. இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும், சரியா? அப்போ so receipt exporter you will have receivable. அப்போ pound receipt as per forward rate Canadian dollar 5 lakh divided by 2.535 197,239 pound will be receivable. Okay, as per forward rate which is executed already. புரியுதா? இதில் spot rateல as per spot rate after 6 months if the Canadian dollar declines by 2%, what is the spot rate? 2.55. As per that spot rate what would be the pound receivable? 1,96,078. அப்போ net what is the profit? Gain or loss? See, forward ஜாஸ்தி receipt கொடுக்கிறதா? Okay, on that date maturity date spot ஜாஸ்தி pound receipt கொடுக்கிறதா? ஓகே, ஃபார்வர்ட் ரேட் தான் கொடுக்குறது. நீ ஃபார்வர்ட் தான் என்டர் பண்ணியிருக்க. அப்போ திஸ் இஸ் பெனிஃபிஷியல். 1,161 இஸ் த கெயின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவுண்ட். ஓகே, இஃப் த ஸ்பாட் ரேட் டிக்ளேர் எப்போவுமே கெயின் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கிச்சு. ஓகே, யூ நீட் டு ரிமெம்பர் தட் இட் ஷுட் பி கம்ப்யூட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஹோம் கரன்சி. இப்போ நான் யூகே பேஸ்டு கம்பெனி இருக்கேன்னா அல்டிமேட்டாக பவுண்டில் அவனுக்கு டாலர் கெயின் ஆர் லாஸ் ஆன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் எல்லா கொஸ்டின். இப்போ இந்தியன் பேஸ்டு கம்பெனினா ருப்பியில் தான் உன்னோட அல்டிமேட் கெயின் ஆர் லாஸ். ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளக்சுவேஷனை ஓகே கன்சிடர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் என்னவோ ருப்பீஸ் தான் கம்ப்யூட் பண்ணணும். ஓகே, சி கெயின்ஸ் 4%. இப்போது கெனடியன் டாலர் கெயின் ஆகுது, ரைட்? இங்கே கெயின்ஸ் 2%, டிக்ளைன்ஸ் பை 2%, இங்கே கெயின்ஸ் பை 4%. கரெக்டாக? அப்போ கெனடியன் டாலர் கெயின்ஸ் பை 4%னா 2.5 ஸ்பாட் ரேட்னா ஜாஸ்தியாக கொடுக்கணுமா குறவாக கொடுக்கணுமா? குறவாகவே கொடுத்தா போகிறோம், குறைச்சாவே கொடுத்தா போகிறோம். எவ்வளோ? 2.5 into 0.96, 4% கெயின் ஆகுதுன்னா ஓகே 1 ரூபி மீனை கொடுத்துருந்தேன்னா 96 பைசே கொடுத்தா போகிறோம். ஆர் இன்டூ 96%, 2.5 into 96%, Canadian dollar 2.4 per pound. அப்போ ஃபார்வர்ட் ரேட் திஸ் வில் ரிமைன் சேம் ஃபார் ஆல் த கம்ப்யூட்டேஷன். இந்த நம்பர் சேமாக தான் இருக்கும். ஓகே, ரெசிப்ட் as per ஃபார்வர்ட் ரேட் கம்ப்யூட் பண்ணி டோட்டல் ரெசிப்ட்டை பவுண்ட் ரெசிப்ட்டும் கால்குலேட் பண்ணிட்டோம். இதை டிஃப்ரெண்ட் செனாரியோஸில் ஸ்பாட் ரேட்டோட கம்பேர் பண்ணி எது பெனிஃபிஷியலாக இருக்குது, நெட் கெயின் ஆர் லாஸ், யூ நீட் டு கம்ப்யூட். அப்போ ரெசிப்டட் பவுண்ட் ரெசிப்ட் as per ஸ்பாட் ரேட். இந்த ஸ்பாட் ரேட் இஸ் நாட் கரண்ட் ஸ்பாட் ரேட், மெச்சூரிட்டி டேட் spot rate. Okay, Canadian dollar 2.4 which you computed using this. எவ்வளோ கிடைச்சது? 2,08,333. கெயினா லாஸா? லாஸ். ஏன்? ஓகே, நீ வந்து ரிசிப்டை ஆல்ரெடி கான்ட்ராக்டை என்டர் பண்ணி 1,97,000 யூ அக்ரீடு. பட் ஓகே, நீ கணக்க ஃபார்வர்டு கான்ட்ராக்டை என்டர் பண்ணலன்னா மெச்சூரிட்டி டேட்டில் ஓகே இஃப் the spot gains by 4%, if the forward gains by 4%, currency gains by 4%,
this would have been the receipt. உனக்கு 2,08,000 கிடச்சிருக்கும், பட் 1,96,000 நீ ஃபார்வர்டு ஆல்ரெடி என்டர் பண்ணிட்ட. ஸோ லாஸ் இஸ் 11,094. நெக்ஸ்ட் ஸ்பாட் ரேட் ரிமைன்ஸ் அன்சேஞ்சு, வெரி ஈஸி. ஓகே, திஸ் இஸ் சேம் ஃபார்வர்டு. ஸ்பாட் ரேட் டுடே 5 lakhs டிவைடட் பை ஸ்பாட் ரேட் $2.5 Canadian, 2 lakhs. அப்போ 2 lakhs ஸ்பாட் ரேட்டே கணக்கு ப்ரிவைல் ஆச்சுன்னா ஐ வில் பி ஹேவிங் லாஸ். ஓகே, வித்தவுட் ஹெட்ஜ் ஆப்ஷன் தான் பெனிஃபிஷியலாக இருக்கும்னு சொல்ல வரேன். ஓகே, நெக்ஸ்ட் டேக் கொஷின் நம்பர் 6. ஓகே, கொஷின் நம்பர் 6ல நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கொஷின் நம்பர் 6 டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.